ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது இந்த வருஷம் எங்கள் வீட்டோட பொங்கல் தாங்க. ஒவ்வொரு வருஷமும் நான் சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டோட பொங்கல் ரொம்ப ட்ரெடிஷ்னலான பொங்கல்லாம் இல்லைங்க. சூரிய பொங்கல், வாசலில் வந்து பானை வச்சு செய்கிறது, இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் இல்லை. நார்மலாக நம்ம வந்து வீட்டில் செலிப்ரேட் பண்ணுற பொங்கல் தாங்க. ஸோ வந்து பொங்கல்னாலே கோலம் ஒரு ஸ்பெஷல். ஸோ காலையிலே கோலம் போட்டு முடிச்சுட்டு அடுத்து 8லேருந்து 9:30க்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல டைம்னு சொன்னதுனால காலையில் ஃபஸ்ட்டு எடுத்ததும் பொங்கல் தாங்க செஞ்சுருந்தேன். இந்த வருஷம் பொங்கல் பார்த்திங்கன்னா க்யூட்டாக ஒரு குட்டி பானையில் தாங்க செஞ்சுருந்தேன். நாங்கள் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க வீட்டு பலகாரங்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அது வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா கிட்ட போயிட்டு, எல்லாரை விட நீ செஞ்சது தாம்மா சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். அதை கேட்டுட்டு அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த ஒரு இனிமையான நினைவுகளோட இந்த சக்கரை பொங்கலை நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. எங்கள் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக செஞ்சாலும் நல்லா சூப்பராக செய்யன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நல்லா நெய் விட்டு தலன்னு கோவில் சக்கரை பொங்கல் ஸ்டைலில் செஞ்சு கரெக்டான டைமில் சாமியாண்டே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேங்க. அடுத்த ஒரு ரெசிபி பார்த்திங்கன்னா இந்த சூரிய பதார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு காய்கள்லாம் சேர்த்து செய்கிற இந்த பொரியல். இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் பொரியலாக செய்வாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா குழம்பாகவும் செய்வாங்க. இதில் வந்து பூசணிக்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, முள்ளங்கி, கத்திரிக்காய், அவரைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எல்லா காய்களும் சேர்த்து ஒரு பொரியலாக ரெடி பண்ணியிருந்தேன். அடுத்து இலையில பார்த்திங்கன்னா பருப்பு நெய் சாதமும் நம்ம வந்து செஞ்சு வைப்போம். ஸோ அதனால் வந்து உருளைக்கிழங்கு, பட்டாணி நல்ல தொக்கா செஞ்சுட்டு கதம்ப சாம்பார் எல்லா காயும் சேர்த்து ஒரு கதம்ப சாம்பாரும் செஞ்சுருந்தேன். அடுத்து கொஞ்சம் சேமியா பால் பாயசமும் உளுந்து மெதுவடையும் செஞ்சு வச்சாச்சுங்க. எங்கள் வீட்டோட இந்த பொங்கல் செலிப்ரேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்பவுமே சந்தோஷங்க. உங்கள் எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.